ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. நம்ம வாழ்க்கையில் நடந்த அவமானங்கள், நஷ்டங்கள் எல்லாமே மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் நம்ம வருங்காலத்தை நிச்சயமாக மாற்றிக்கொள்ளலாம். நீ உயர்ந்த இடத்தை அடைய வேண்டுமென்றால் இப்போ நீ இருக்கும் இடத்தை விட்டுவிட வேண்டும். அப்போதான் நீ ஒவ்வொரு படி ஏற முடியும். மேலிருக்கும் படியை ஏற வேண்டுமென்றால் கீழிருக்கும் படியை விட வேண்டும். எந்த வேலை உனக்கு சோறு போடுகிறதோ அந்த வேலையை தெய்வமாக நினைத்து செயல்பட வேண்டும். எது உனக்கு நிழலை தருகின்றதோ அந்த வீட்டை கோவிலை போல் நினைத்து கொள்ள வேண்டும். யார் உனக்கு நல்லதை சொல்லி தருவார்களோ அவர்களை எப்போதும் பூஜை செய்ய வேண்டும். எது உனக்கு மகிழ்ச்சியாக தருகின்றதோ அது நீ நித்தியம் தியானம் செய்ய வேண்டும். அப்போதான் நீ உயர்ந்தவனாக முடியும். பணத்துக்கு இருக்கின்ற மதிப்பு மனிதனுக்கு இல்லை, பொய்யுக்கு இருக்கின்ற மதிப்பு உண்மைக்கில்லை. நம்ம மனநிலைகள் குரங்கை போன்றது, சூழ்நிலைக்கு ஏற்றது போல மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு தகராறு ஏற்பட்டது என்று நினைத்துக்கொள். இரண்டு பேரும் சிறிது நேரம் கோபத்தில் கத்திக்கொண்டு பேசுவார்கள். அது சர்வசாதாரணம். அதுக்கப்புறம் யாரும் கிடைக்காததால் இந்த பேயை மணந்தேன் என்று கணவன் நினைப்பான். அதுக்கப்புறம் இரண்டு பேரும் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கின்ற நேரத்தில் அதே பேயென்று நினைத்தது தேவதையாக காணப்படுகிறது. உண்மையிலேயே அவள் பேயும் அல்ல, தேவதையும் அல்ல. நம்ம மனம் சரியில்லாததால் சண்டை போட்டு கொண்டோம். அந்த கொஞ்ச நேரத்திலேயே பேய் தேவதை போல காணப்பட்டது. நாம் சண்டை போட்டதுனால பேயாக காணப்பட்டது. சமாதானமான பிறகு தேவதையை ஆகிவிட்டது. ஆகவே நம்ம மனதை பொறுத்துதான் எதையும் தெரிகிறது. அதுதான் நம்ம மனம் எப்போ வேண்டுமென்றாலும் மாறிக்கொண்டே போகும். பள்ளிக்கூடத்திலே வாத்தியாருக்கும், கோர்ட்டிலே ஜட்ஜுக்கும், ஆஃபீஸிலே பாஸுக்கும் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அவங்க நம்ம விட வயதில் சின்னவராக இருந்தாலும், நம்ம சொந்தக்காரர்களாக இருந்தாலும், நம்ம பிள்ளைகளானாலும் சரி, பதவி ரீதியாக அவங்க நம்மை விட உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது அவர்களை கௌரவிக்க வேண்டியது நம்ம கடமையாகும். மனிதன் எப்படி இருப்பான் என்று ஆண்டவனுக்கு சந்தேகம் வந்து உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டானாம். நாம் ஆண்டவனுக்கு தென்படக்கூடாது என்று அவன் ஆண்டவனுக்கு தென்படாத இடத்தில் மறைந்திருந்தானாம். ஆனால் ஆண்டவன் அல்லவா மனிதனை கண்டு கொண்டானாம். அதை போலவே மனிதனுக்கும் அந்த கோரிக்கை வந்ததாம். ஆண்டவனுக்கு தெரியாததா நீ ஆகாயத்திலே மறைந்தாலும் கண்டுபிடித்து விடுவான் என்று ரொம்ப அறிவு அதிகம் என்று தெரிஞ்சு மனிதனுடைய உள்ளத்திலே தங்கிவிட்டானாம். அப்பத்திலிருந்து இவன் ஆண்டவனை தேடிக்கொண்டே இருக்கிறான். கடைசி வரையில், அதாவது சாகும் வரை சோதனை செய்து அசல் கடவுள் என்பவனே இல்லையடா, நாம் தான் முட்டாள்கள் என்று நினைத்தானாம். ஆண்டவன் அனைவர் உள்ளங்களிலும் இருக்கிறான். நம்ம மனதில் இருக்கின்றவன் எப்படி நமக்கு தென்படுவான்? அதனால தான் ஆண்டவன் ஆத்மபந்து ஆகிவிட்டான். அனைவருடைய இதயங்களிலும் இருக்கிறான். அனைவருடைய ரூபங்களும் ஆண்டவனுடைய ரூபங்கள் தான். தெரிந்து கொள்ளுங்கள் நண்பா.